வாங்கியிருப்போம், ராங்கான ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கியிருப்போம், டார்க்காக வாங்கியிருப்போம், லைட்டாக வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நம்மளோட வேண்டியில் இருக்கும். ஹே guys, I'm Priscilla here. Welcome back to my channel Tamizhachi. நீங்கள் தப்பான ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்களா? அது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பவுமே இந்த ஃபவுண்டேஷன் வாங்கும்போது பிக்னஸாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ராங்கான ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கியிருப்போம், டார்க்காக வாங்கியிருப்போம், லைட்டாக வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நம்மளோட வேண்டியில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 or 2 times பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தப்பான ஷேட் ஃபவுண்டேஷன் வாங்கியிருப்போம். ஸோ வெப்சைட்டில் பார்த்துருப்போம், பார்க்க கரெக்டான ஷேட் மாதிரி இருக்கும். வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், இல்லை ரொம்ப லைட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின் டோனுக்கு. நீங்கள் நேரில் போய் கவுண்டரில் வாங்கியிருந்தா கூட அங்கே இருக்க எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா வந்து லைட்டான ஷேட் எடுத்து இதுதான் உங்கள் ஷேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கும், எனக்கு இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கி அடுக்கி காசு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ஃபவுண்டேஷன் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்க, டேக் அ மவுண்ட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் Tamizhachi அண்ட் அது நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹால்ஸ், பிளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்களும் மற்ற சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபவுண்டேஷன் ஷேடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் பேஸ். நீங்கள் அதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலே எந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் அது நல்லாவே இருக்காது. ஸோ போட்டிருக்கேன், கார்ட்ஸில் ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் நீங்கள் தப்பான ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்க, இப்போ அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் யுவர் ஃபவுண்டேஷன் டு கெட் யுவர் ரைட் ஷேட். இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறது அது ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கலாம். இப்போ டார்க்கான ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டான ஃபவுண்டேஷன் வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேட் கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் லைட்டான ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா டார்க்கான ஃபவுண்டேஷன் வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேட் கிடைக்கும். பட் இதில் ஒரு கான் என்னன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஃபவுண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னொரு ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் வாங்கணும். ஸோ இது கொஞ்சம் ப்ரைஸே உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சினா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காட்டுற இப்போ ஹேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆரஞ்சாக இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப டார்க்காக இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது, தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட்டாக இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆரஞ்சாக இருந்தால் அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என்னோட பேஸ் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிவிட்டு இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம் அது எவ்வளோ ஆரஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க இது உங்களுக்கும் ஆரஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சாக இருக்கும், உங்கள் ஃபவுண்டேஷனை இன்னும் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ கலர் கரெக்டர் அப்ளை பண்ணாமல் நான் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டிப் மாதிரி இப்போ நான் 2 ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு Lakme 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் C390 கூல் கொக்கோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷேட் டார்க்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு கூல் அனடோனாக இருக்க ஃபவுண்டேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகாது, நான் தனியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த 2 ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மேட்சாக இருக்கும், என் ஸ்கின் டோனுக்கு பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபவுண்டேஷன் ஆரஞ்சாக இருக்கிறது வந்து போயிடுச்சு அண்ட் என்னோட பர்ஃபெக்ட் ஷேட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து லைட்டாக வந்து கன்சிலர் யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து டிமென்ஷன்ஸ்க்காக. ஓவர்போட் போகாதீங்க கன்சிலர். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப் நான் ஆஃப் கேமராவில் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டான மேட்சாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ லைட்டான ஃபவுண்டேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபிட்மி 330 டாஃபி வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஆரஞ்ச் கன்சிலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்கள் லைட்டான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நல்லா ஹெவியான ஆரஞ்ச் கன்சிலர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட அன்இவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஈவனான பேஸ் கொடுக்கும். உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஆஷ் ஆகிறது இது தவிர்க்கும். நான் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் என்னோட பிக்மெண்டேஷன், என்னோட அன்இவன் ஸ்கின் டோன்லாம் நியூட்ரலைஸ் ஆகி எனக்கு ஒரு ஈவனான பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வே டு லைட் ஃபார்மிங் ஒரு 5 or 6 ஷேட்ஸ் வந்து எனக்கு லைட்டாக இருக்கும். ஸோ நான் பிளெண்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு ஒயிட் காஸ்ட் ரொம்ப எவ்வளோ ஆஷாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது நம்ம பார்க்கலாம். இது மாதிரி லைட்டான ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு லைட்டான கன்சிலர், ஹேட்டிங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது இன்னும் உங்கள் மேக்கப் வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ மேக் ஷூர் டு யூஸ் அ டார்க்கர் கன்சிலர். நான் இப்போ வந்து எலெகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் எஸ்ப்ரெஸோ வந்து எடுத்துக்கிறேன். இது என்னோட 2-3 ஷேட் டார்க்கான கன்சிலர். நான் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து என் ஃபேஸ் வந்து கான்டர் பண்ண போகிறேன், கொஞ்சம் ஹெவியாகவே கான்டர் பண்ண போகிறேன். நான் யூஸ்வலாக கான்டர் பண்ண வர கொஞ்சம் வந்து ஹோவோ போர்டாகவே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் காஸ்ட், அந்த ஆஷினஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ண போகுது. ஸோ எப்போவுமே நான் ஃபோர்ஹெட்லாம் வந்து கான்டர் பண்ண மாட்டேன். நீங்கள் பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து கான்டர் பண்ணியிருக்கேன், என்னோட ஜாலன் எல்லாத்துலேயும் வந்து கான்டர் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளாட் ஃபேஸில் இது இஸ் கோனா பிரிங் பேக் த டைமென்ஷன்ஸ் அண்ட் வார்ம்த் பேக். நீங்கள் பார்க்கலாம் பிளெண்ட் பண்ணும் போதே என் ஃபேஸ் கொஞ்சம் வந்து பார்க்க பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டில் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஆஷாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு லேயர் ஆஃப் கான்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் அதே யூஸ் பண்ணாமல் நான் வந்து பவுடர் கான்டர் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேக்கன் பிளாட் இன் ஷேட் டார்க் டீப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கெல்லாம் கான்டர் பண்ணணும் இன்னும் வந்து நான் இந்த ப்ரான்சர் அப்ளை பண்ணி இன்னும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வார்ம்த் கொடுக்க போகிறேன்.
ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோட ஃபோர்ஹெட், என்னோட நோஸ், என்னோட ஜா லைன் இங்கே எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆஷ்னஸ் எல்லாம் தவிர்த்துரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஃபவுண்டேஷன் இப்போ வந்து எனக்கு கரெக்டான ஷேட் மாதிரி இருக்குது. ஆஷியாவில் ஒயிட்டாவில் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டான ஷேட் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க்கான ஃபவுண்டேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் எலிகல் ப்ரோ இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் ஷேட் காஃபி வந்து வச்சிருக்கேன். இது எனக்கு 2 ஷேட்ஸ் டார்க்கர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூலான டோன், எனக்கு ரொம்ப ஆஷியாக இருக்கும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் கன்சிலர் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட பிக்மெண்டேஷன், என்னோட அனிவன் ஸ்கின் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டார்க்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆஷியாக இருக்கும். நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் இன்னும் வந்து ஆஷியாக ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இதில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான ஷேட் மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப ஆஷியாக ஆகிடும். இதனோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபவுண்டேஷனே கிடையாது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கின் டோன் கன்சிலர் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு நீங்கள் ஹேட்டிங் கன்சிலர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக ஹேட்டிங் கன்சிலர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணணும். பட் இது மாதிரி டார்க்கான ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓவர் போர்டாக வந்து நீங்கள் ஹேட்டிங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ ஹெவியாக வந்து ஹேட்டிங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹேட்டிங் கன்சிலர் உங்கள் ஷேடை விட 2-3 ஷேட் லைட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் காண்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ரிவர்ஸ் காண்டரிங் பண்ணலாம். உங்கள் காண்டருக்கு கீழே வந்து நீங்கள் லைட்டான கன்சிலர் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் காண்டரிங் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபவுண்டேஷன் ஆஷானாலும் சரி டார்க்கானாலும் சரி உங்களோட லைட் கன்சிலர் வந்து இதை சேவ் பண்ணும், உங்கள் மேக்கப்பை சேவ் பண்ணும். உங்களுக்கு அவ்வளோ உங்கள் மேக்கப் ஆஷாவோ இல்லை க்ரேயாவோ டர்ன் ஆகாது. ரெஸ்ட் ஆஃப் த மேக்கப்பை ஆஃப் கேமரா பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ என்னோட ஃபேஸ்க்கு இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ பர்ஃபெக்டான மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரேயாவில் ஆஷியாவில் பார்க்க கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வாங்கி தூங்கிட்டு இருந்த ஃபவுண்டேஷனாக இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸ்டைலிஷ் அமிஷி. ஸ்டே டியூன்ட் கைஸ். பை பாய்.